ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தினம் ஒரு குழம்பு அடுத்த வாரத்துலேருந்து போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வெஜ்ஜு டைப்பு குழம்பு வகைகள் பற்றி சொல்கிறேன். தெரிஞ்சவங்க அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இல்லை தெரியாதவங்கன்னா பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி சாம்பார், ரசம் அதை விட்டுறலாம். மோர் குழம்பு, வெஜிடபிள் குருமா, பருப்பு உருண்டை குழம்பு, பருப்பு உருண்டை குருமா, பூண்டு குழம்பு, அப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, வெண்டைக்காய் மண்டி, வாழைத்தண்டு கூட்டு, இது மாதிரி மாற்றி மாற்றி செய்யலாம். மோர் குழம்பு செய்கிறதுக்கு இப்போ சொல்கிறேன். மோர் குழம்பு செய்கிறதுக்கு தயிர் இல்லாத புளித்த மோர் இருந்தால் ஒரு 1.5 கிளாஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா சிலிப்பிட்டு கட்டி இல்லாமல் தனியாக வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு அரை மூடி தேங்காய், சின்னதாக இருந்தால் போதும், அரை மூடி தேங்காய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் பெருங்காயம், அதை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு அடுப்பில் எண்ணெய் வச்சு, இது காய் போட்டு செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம், இல்லை வெறும் மோர் குழம்பு காய் இல்லாமல் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். வெறும் மோர் குழம்பு தான் இப்போ சொல்கிறேன். காய் போடுறது ஒன்றும் இல்லை, தாளிக்கும் போதில் அந்த காயை கட் பண்ணி போடலாம். வெண்டைக்காய், சுரைக்காய், முருங்கைக்காய், இந்த மாதிரி காய்கள்லாம் போடலாம், நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளித்து விடுங்க. இந்த தயிர் சிலிப்பி வைக்கும் போதில் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கடைஞ்சி வச்சுருங்க. இதை தாளிச்சிட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அதில் ஊற்றுங்க. அதில் ஊற்றி தேவையான அளவு உப்பு போடுங்க. காரம் பத்தலைன்னா போட்டிருக்கோம் 2 பச்சை மிளகாய், காரமாக வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் போடலாம். மோர் புளிப்பாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி காரம் இருந்தால் தான் அது சமன்படுத்தும். தேவையான உப்பு போட்டு கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதித்து வந்துட்டப்புறம் டேஸ்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. உப்பு பார்த்துட்டு அதை அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். உடனே தூக்கி அது மோரை ஊற்றக்கூடாது. கொதி அடங்கிட்டு அந்த ஆவி கொஞ்சம் குறைஞ்சிட்டு அப்புறமா சிலிப்பி வச்ச மோரை எடுத்து அதில் கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு இருக்கா என்னன்னு பார்த்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல், கருணக்கிழங்கு வறுவல், அந்த மாதிரி காரமாக ஏதாவது இருந்தால் கத்திரிக்காய் கொஞ்சம் பரட்டல் மாதிரி பண்ணுவோம் இல்லையா, காரம் போட்டு, அந்த மாதிரி பண்ணி தொட்டுக்கிற நல்லாயிருக்கும். அது மோர் குழம்பு. காய் போடுறதா இருந்தால் அந்த தாளிக்கும் போதில் இந்த காயை கட் பண்ணி அதில் போட்டுட்டு ஒரு ஆவி காய் வெந்துட்ட அப்புறம் இந்த அரைச்சி வச்சதை தூக்கி ஊற்றணும். வேகிறதுக்கு முன்னால் ஊற்றிடக்கூடாது. அந்த காய் வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அடுப்பு குறைச்சி வச்சு வேக விடணும். கொத்தமல்லி தழை இருந்தால் லாஸ்ட்டாக தூவி விடலாம். அதுக்கப்புறம் பூண்டு குழம்பு சொல்கிறேன். பூண்டு குழம்பு சின்ன வெங்காயம், கொஞ்சம் ஒரு 10-15 பல் பூண்டு உரித்து வச்சுக்கோங்க. புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய தக்காளின்னா 2, சின்னதாக இருந்தால் 3. அதை அரைச்சி ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கோங்க. கிண்ணத்தில் ஊற்றிட்டு புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி அந்த தக்காளியில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள்னால் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு உப்பு போட்டு அப்போவே நீங்கள் டேஸ்ட்டு பாருங்கள், காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. அது தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், சீரகம், அது 3ஐயும் போட்டு வெடிக்க விடுங்க. பொரிஞ்சிட்டப்புறம் இந்த பூண்டு வெங்காயம் எடுத்து உரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்ல வெங்காயம் கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா
இந்த பூண்டு பூண்டு வதங்கிட்ட அப்புறம் இந்த நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, மிளகாய் புளி கரைசல், அதை எடுத்து அதில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு மூடி வைங்க. நல்லா பூண்டு சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேகட்டும். அப்போ தான் எண்ணெய் மிதந்து வந்துட்டப்புறம் நம்ம இறக்கிடலாம். இது வந்து பூண்டு குழம்புன்னு சொல்லுவோம். புளிக்குழம்புக்கும் இதே மெத்தடு தான். புளிக்குழம்புக்கு வெண்டைக்காய் போட்டு செய்யலாம், கத்திரிக்காய் போடலாம், வேறு கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்து கூட போடலாம். அந்த மாதிரி ஒரு நாளைக்கு செய்யுங்க பூண்டு குழம்பு. பருப்பு உருண்டை குழம்பு ஒரு நாளைக்கு செய்யுங்க. பருப்பு உருண்டை குழம்புக்கு கொஞ்சம் ஒரு அரை அழகு கடலைப்பருப்பு, 1/4 அழகு உளுத்தம் பருப்பு, 1/4 அழகு துவரம் பருப்பு, இது 3 கொஞ்சம் ஊற வைங்க. 1 ஹவர் 2 ஹவர்ஸ் ஊறட்டும். நைட்டே கூட சில பேர் ஊற வச்சுருவாங்க, காலையில் அரைக்க ஈஸியாக இருக்கும். அதை ஊற வச்சு அதில் அரைக்கும் போதில் வரமிளகா, சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அரைங்க. தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க, உருட்டுற அளவுக்கு இருக்கணும். அந்த மாதிரி அரைச்சிட்டு எடுத்துருங்க. உப்பு அளவாக போட்டு அரைச்சி எடுத்துட்டு அதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி இட்லி தட்டில் வச்சு வேக வைக்கணும். இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு ஒரு குழியில் ஒரு 2 இல்லை 3 வைக்கலாம். அந்த மாதிரி வச்சு வேக வச்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்புறம் ஏன்னா சில பேர் குழம்ப கொதிக்க விட்டுட்டு அதில் உருட்டி போடுவாங்க. சில சமயம் நல்லா வரும், சில சமயம் கரைஞ்சி போயிடும். நான் எப்போவும் இப்படி தான் ஒரு ஆவி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் போடுவேன். கரையவே கரையாது. சும்மா கூட பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். காரம் இல்லாமல் வடை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது கொதிச்சிட்ட அப்புறம் அதுக்குள்ளே நல்லா குழம்பு கொதித்து வருது இல்லையா, குழம்பு கொதித்து வரும்போதில் இந்த உருண்டைகளை அதில் போடுங்க. போட்டுட்டு தேங்காய் ஒரு 2 பத்தை தேங்காய் அரைச்சி ஊற்றினா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அப்படி இல்லை ரொம்ப தண்ணியாக இருக்குன்னா கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இல்லைன்னா ஒரு 1/4 ஸ்பூன் கடலை மாவு, 1/4 ஸ்பூன் அரிசி மாவு கலந்து, ரொம்ப போட்டு நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சமாக நிறைய போட்டு அந்த குழம்பு டேஸ்ட்டு மாறிடும். அந்த அளவுக்கு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு ஒரு உருண்டை எடுத்து ஸ்பூனில் எடுத்து தட்டில் வச்சு இப்படி கையால் நசுக்கி பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும் அது நல்லா வெந்துருச்சா, அதில் குழம்பெல்லாம் இறங்கியிருக்கா, நல்லா சத்து இறங்கியிருக்கா அப்படின்னு. அது நல்லா எண்ணெய் மிதந்து வரும்போதில் இதை நீங்கள் இறக்கி வச்சிடலாம். இந்த பூண்டு குழம்பு இல்லை, உருண்டை குழம்புலையே குருமாவாகவும் வைக்கலாம். அதுக்கு புளி தேவையில்லை. குருமா இதே மாதிரி தான். அது தேங்காய், சோம்பு 2ஐயும் அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சுக்கிட்டு வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த உருண்டைகளை தண்ணி போட்டு கொதிச்சிட்டப்புறம் உருண்டைகளை போட்டு வேக விடணும். லாஸ்ட்டு அந்த சோம்பு தேங்காய் கரைசல் அதில் ஊற்றினா குருமா வந்துடும். புதினா கொத்தமல்லி இருந்தாலும் போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு மெத்தடும் இருக்குது. இந்த உருண்டைகளை எண்ணெயில் பொரிச்சும் போடலாம். புளிக்குழம்புலேயும் சரி, குருமாலேயும் சரி, இந்த உருண்டைகளை எண்ணெயில் பொரிச்சு போட்டால் அது ஒரு தனி ருசியாக இருக்கும். உங்களுக்கு எது வாட்டமாக இருக்குதோ, எது ஈஸியாக இருக்குதோ அந்த மாதிரி டேஸ்ட் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ மோர் குழம்பு, பூண்டு குழம்பு, பருப்பு உருண்டை குழம்பு, பருப்பு உருண்டை குருமா 4 வகை சொல்லியிருக்கேன். இன்னும் 4 வகையை நாளைக்கு இல்லாத நாளான்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.